மக்ரஜ் நான்காவது மக்ரஜ் காஃப் இது நாவின் இறுதியும் அதன் மேல் முரசும் சேர்ந்து வெளியாகும். திருப்பி சொல்லுங்க. காஃப் நான்காவது மக்ரஜ் காஃப் இது நாவின் இறுதியும் அதன் மேல் முரசும் சேர்ந்து வெளியாகும். உதாரணமாக கா தி கு அப் இப் ஒப். புரியுதா? இதுல நான் ஸ்டார் போட்டு வைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டார் போடுறேனோ அந்தந்த இடத்துல அந்தந்த எழுத்தை வந்து சுக்குன் வச்ச இடத்துல அசைச்சு வரும். விளங்குதா? 17 மக்ரஜ்ல நம்ம 4வது மக்ரஜ் படிச்சிருக்கோம். இது 4வது மக்ரஜ் ஸ்டார் போட்டுருக்கேன். இன்னும் சில எழுத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் நான் ஸ்டார் போடுவேன். எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டார் போடுறோமோ அங்க என்ன செய்யணும்? சுக்குன் வச்ச இடத்துல அசைச்சு சொல்லணும். அப்பு சொல்லணும். அப் இப் சொல்லக்கூடாது. அப்பு அசைச்சு ஓதணும். விளங்குதா? ஏன் அசைச்சு ஓதணும்? அந்த காரணம்னா பின்னாடி நம்ம தெளிவா படிப்போம். அதுக்கு தனி பாடமே இருக்கு. சரியா? அப்பு இப் ஒப் இன்ஷா அல்லாஹ்.